ஹாய் கைஸ், ஒன் பீஸ் ஃபேன்ஸ்கிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான பைரட் யாருன்னு கேட்டால் கோல்டி ராஜர்னு சொல்லுவோம், ஒயிட் பியர்ட்னு சொல்லுவோம். பட் இவங்களை விட ஒரு ஸ்டெப்பு மேலே ஒருத்தன் இருந்திருக்கான்னா நம்புவீங்களா? அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸுக்கு இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வர கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் டி ஜெபக். ஸோ ஜஸ்ட் கிங் ஆஃப் த பைரட்ஸ் மட்டும் ஆகணும்னு எய்ம் இல்லாமல் கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு எய்ம் பண்ணவர் தான் நம்ம ராக்ஸ் டி ஜெபக். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஆட்டி படைக்கணுண்டான்னு முடிவு பண்ணி காட் வேலியில் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ராஜரும் ஹீரோ ஆஃப் த மெரைன் கார்ப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை டிஃபீட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ ஒரு லிட்டரலாக ஒரு 2 மான்ஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தனை எதிர்க்கணுன்னா இவன் எவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம ராக்ஸை பற்றி தெரிஞ்ச கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அண்ட் தியரிஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். ஒன் பீஸில் நிறைய கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் ராக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பாங்க, தவிர ராக்ஸை பற்றி முழு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மிஸ்டீரியஸான கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ராக்ஸும் ஒன்று. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹேச்சனோசோ ஐலாண்டில் சம் பைரட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப்பாக இந்த ராக்ஸ் பைரட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ராக்ஸ் பைரட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ராக்ஸோட குரூவை பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த இடத்துலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க அண்ட் யாருக்கும் தெரியாது. ஸோ அதில் தெரிஞ்சது பிக் மாம், கைடோ, ஷீக்கி, ஒயிட் பியர்ட், கேப்டன் ஜான், ஸ்டசி, அதுக்கப்புறம் சில்வர் எக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட்லேருந்து தேடினது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதாவது க்ளோரியோசா அண்ட் சம்திங் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு காட்டாததுனால அதெல்லாம் நான் எடுக்கலை. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா 3 யங்கோஸ்ங்க லிட்டரலாக த ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்லப்படுற இந்த கைடோ, பிக் மாமு அண்ட் ஒயிட் பியர்ட். ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா தலைவன் கீழே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருந்திருக்கான். அண்ட் ஒயிட் பியர்டு ஒரு காரணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்கிட்ட ஜாயின் பண்ண மாட்டான். ஸோ ஒயிட் பியர்டுக்கு ராக்ஸோட ஒரு மோரல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்ட் ராக்ஸு கீழே ஒர்க் பண்ணியிருக்கலாம். இதில் என்னன்னா இன்னொருத்தவன் ஷீக்கி த கோல்டன் லைன், இவன் மட்டும் சலிச்ச ஆள் இல்லைங்க, இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னே சொல்லலாம். ஸோ இத்தனை ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்ஸு கீழே இருக்கணும்னா தலைவன் எந்த அளவு அப்போ மான்ஸ்டராக இருந்திருக்கான்னு ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ராக்ஸ் பைரட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்துமே கிடையாது. அதாவது நம்ம கேப்டனை பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவு ராக்ஸு அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமான கேரக்டராகவே இருந்திருக்காரு. ஸோ அப்போவே கிங் ஆஃப் த பைரட்ஸ்லாம் வேணாண்டா, டேரெக்டாக கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸ் டி ஜெபக் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்கான். ஸோ இவனை பற்றின ஒரு தியரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இந்த ராக்ஸ் பைரட்ஸை பார்த்தீங்கன்னா 957 சாப்டரில் பார்த்தீங்கன்னா செங்குக்கு வந்து காட் வேலி அந்த இன்சிடெண்ட்டை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பான். ராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட க்ரூவை கூட்டிகிட்டு போய் காட் வேலிக்கு பார்த்தீங்கன்னா போயிருப்பான். ஸோ அந்த இடத்துல ராஜரும் பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். ராஜர் வந்ததை கேட்டு பார்த்தீங்கன்னா கார்ப்பும் அந்த இடத்துல வந்திருப்பான். ஸோ அந்த கார்ப் அண்ட் ராஜர் இவங்க ஏர்லைன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ராக்ஸை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட், வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஷேம் பாருங்கள். ஒரு பைரட்டை போயிட்டு தலை குனிஞ்சு உதவி கேட்கணும். ஏன்னா மெரைன்ஸ் அண்ட் பைரட்ஸ் இவங்களோட ரைவல்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அந்த மெரைன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் கூட ஏலையன்ஸ் போட்டு ஒருத்தனை தோக்கடிக்கணும். அதாவது இன்னொரு பைரட்டை தோக்கடிக்கணும்னா ஒரு பைரட்டு கூட பார்த்தீங்கன்னா ஏலையன்ஸ் வைக்கணும். ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சனாக இருந்திருக்கான். ராக்ஸோட பவரை பற்றி இதுவரை நமக்கு சொல்லாமையும் ராக்ஸ் டெவில் ஃப்ரூட் யூஸரானு கூட நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ ராக்ஸ் இந்த காட் வேலி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த காட் வேலியே பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டுச்சு. அதாவது கம்ப்ளீட்டாக இந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து எரேஸ் ஆகப்பட்டுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. அதாவது சாப்டர் 1116 நினைக்கிறேன். அதாவது போன சாப்டருக்கும் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் அந்த யுரேனஸ் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு ஏன்ஷியன் வெப்பனுக்கு மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆச்சு. எதுக்குன்னா லுலிஷியா கிங்டம் அழிக்க. ஸோ ஒரு கிங்டம் அழிக்கிறதுக்கு ஏன்ஷியன் வெப்பனால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த ஏன்ஷியன் வெப்பனுக்கு எது தேவைன்னா மதர் ஃப்ளேமோட ஒரு ஃபியூல் பார்த்தீங்கன்னா தேவை, அதாவது ஒரு போர்ஷன் தேவை. ஸோ அதே மாதிரி அந்த சாப்டர் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அந்த ஏன்ஷியன் வெப்பன் வந்து கண்டிப்பாக யுரேனஸாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன். ஏன்னா ப்ளூட்டான் வந்து வானோ கீழே இருக்குது, பொசைடன் வந்து மெர்மைட் பிரின்சஸ். ஸோ மீதமுள்ள ஒரே ஏன்ஷியன் வெப்பன் வந்து யுரேனஸ்.
யுரேனஸ். ஸோ அந்த மதர் ஃப்ளேமோட ஒரு போர்ஷன் வந்து யுரேனஸ்க்காக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும், அதாவது லுலிஷா கிங்டம் அழிக்க. ஏன்னா சபோன்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தான், இமோட எக்ஸிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி காட் வேலியும் பார்த்தீங்கன்னா அப்போ அழிக்கப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துலையுமே யுரேனஸ்ங்கிற ஆன்ஷியன் வெப்பனை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அதாவது காட் வேலி அழிக்க. ஸோ காட் வேலியில் தானே ராக்ஸுங்கிற பைரட்டை டிஃபீட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹீரோ ஆஃப் த மெரைன் அதாவது கார்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ராக்ஸை டிஃபீட் பண்ணாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஏலியன்ஸை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது, அதாவது கார்ப் அண்ட் ராஜரோட ஏலியன்ஸை பற்றி வெளியே அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டுக்கு அந்த டைமில் த்ரெட்டாக உள்ள ராக்ஸே பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டாங்க. பட் ஏன் அந்த காட் வேலி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆச்சு? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இமோவோட வேலையாக தான் இருக்கும். ஸோ இந்த தியரி என்னன்னா, நமக்கு எம்டி த்ரோன், அதாவது ஒரு த்ரோன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் அந்த மேரிஜோஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த த்ரோனில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி இமோ அந்த இடத்துல போய் உட்காருவா இல்லையா? ஸோ இமோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேர்ல்டுக்கே பார்த்தீங்கன்னா த்ரோனில் உட்கார ஒரு ஆள். ஸோ அந்த வேர்ல்டே நம்ம கீழே தாண்டாங்கிற மாதிரி இமோ அந்த சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷாக்காக பார்த்தீங்கன்னா ஓடா இமோங்கிற கேரக்டரை ரிவீல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ராக்ஸுக்கு அப்போவே கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னா தியரி என்னன்னா, ராக்ஸுக்கு அப்போவே இமோவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதுவும் யாருக்கும் தெரியாத இடத்துல, இமோன்னா யாருன்னே தெரியாத இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்ஸுக்கு இமோவை பற்றி தெரிஞ்சிருக்கு. என்னடா சொல்கிற, ராக்ஸுக்கு எப்படா இமோவை பற்றி தெரிஞ்சிருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா தியரி தான். கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு முடிவு பண்ண ராக்ஸுக்கு ஆல்ரெடி அங்கே யாரோ வேர்ல்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான்னு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனை பீட் பண்ணி நம்ம கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும்னு நம்ம ராக்ஸுக்கு ஒரு முடிவு இருந்திருக்கு. ஸோ ராக்ஸுக்கு இமோட எக்ஸிஸ்டன்ஸ் மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலேயும் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு ராக்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு த்ரெட்டாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, ஒயிட் பேர்டு நம்ம ராக்ஸுக்கு கீழே ஏன் ஒர்க் பண்ணார்? ஸோ ராக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த சைடு பிடிக்கலைனாலுமே ராக்ஸ்கிட்ட ஏதோ ஒரு மாரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அதாவது ராக்ஸுக்கு அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ப்ரூவ் பண்ணுற மாதிரி மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்திருக்கும். ஸோ ராக்ஸுக்கு அந்த தேவை. அதுவும் இல்லாமல் நம்ம க்ரூவில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ராக்ஸோட அந்த பாயிண்ட்டுக்கு அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ராக்ஸுக்கு ஏதோ ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா அப்போவே இருந்திருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் கூட விடுங்க, ஒயிட் பேர்டும் நம்ம ராக்ஸு கீழே ஒர்க் பண்ணணும்னா அந்த சர்டன் ஐடியாவால் தான் இருக்கும். ஸோ ராக்ஸுக்கு அப்போவே அந்த எம்டி த்ரோன் அண்ட் இமோ எல்லாரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னா, ஸோ அந்த ரீசன்னால தான் அவன் காட் வேலியில் செலஸ்டியல் ட்ராகன்ஸையும் அட்டாக் பண்ண போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கலவரம் எல்லாம் நடந்து கடைசியில் ராக்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை எங்கே போனால் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இம்பல் டவுனில் ஒரு சீனில் ஒரு ஃப்ரோசன் மேனை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது இன்னும் பார்த்தீங்கன்னா ராக்ஸ்ன்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஓடா ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ராக்ஸை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், ராக்ஸை பற்றி தெரிஞ்ச கொஞ்சம் டீட்டெயில்ஸும் அப்புறம் கொஞ்சம் தியரியும் பார்க்கலான்னு. பட் எக்ஸாக்டாக தியரி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல, ஏன்னா ராக்ஸோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க தவிர தலைவனை இதுவரையும் அனிமேஷனில் கூட இதுவரையும் காட்டலை. ஸோ அதனால என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அண்ட் தியரி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ராக்ஸோட பவர் தியரி தான். ராக்ஸ்கிட்ட யாமி நோமி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. யாமி நோமியா அதாவது டார்க் ஃப்ரூட். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் பீட் யூஸ் பண்ணுற அந்த டார்க் ஃப்ரூட்டு நம்ம ராக்ஸ்கிட்ட இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், லூஃபி அண்ட் ராஜர் அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி உள்ள பைரட் யாராவது யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல ராஜர் இருந்திருப்பார். ஸோ ராஜரோட அந்த எக்ஸாக்ட் பாத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லூஃபி போயிட்டுருக்கான், அதாவது கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும்னு. அண்ட் ராக்ஸோட அந்த பாத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் பீட் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா ராக்ஸ் அண்ட் பிளாக் பீட் இவங்களோட பர்சனாலிட்டி வச்சு நம்ம இதுவரையும் தெரிஞ்சவரே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சேமுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ராக்ஸோட ரீஎன்கார்னேஷன் பிளாக் பீட்னு கூட சில டாக்ஸ் போச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ பிளாக் பீடோட அந்த யாமி நோமி பார்த்தீங்கன்னா நம்ம ராக்ஸ்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் போது. ஸோ இவனோட பிளானு கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ராக்ஸுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா அவன்கிட்ட இன்னொரு பிளான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட் கூட ராக்ஸோட க்ரூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். என்ன தான் வளைச்சி தியரி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா இது உண்மை ஆகிட போகிறது இல்லை. சப்போஸ் உண்மையானால் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உண்மையாகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா ஓடா எப்படிப்பட்ட டெஸ்ட் வைக்கிறாருன்னு தெரில, ஒருவேளை ராக்ஸை பற்றி சொல்லாமே போயிட்டாரான்னு கூட தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது தியரி, அதெல்லாம் சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா வீடியோவும் லெங்க்த்தாகவும் அட் த சேம் டைம் நான் பேசினா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா வீடியோ 10 மினிட்ஸ் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அதாவது என்னென்ன இருக்குன்னா,
ராக்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குட் பர்சன், ஈவில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தியரி ஒரு சைடு இருக்குது. அண்ட் த மேன் வித் பேர்ன் ஸ்கார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு தியரி எடுத்தாங்க இல்லையா, அதாவது போனிகிளிஃப்க்கு லாஸ்ட் போர்ஷன் வந்து அவர்கிட்ட தான் இருக்குது லாஃப் டேல் போகிறதுக்கு. இந்த மேன் வித் பேர்ன் ஸ்காரும் பார்த்தீங்கன்னா ராக்ஸாக இருக்க கூட சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் அது கபான்னு சொன்னாலுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவரையும் தெரியாது. ஒருவேளை அது ஐபேட்ச் போட்ட கேரக்டராக கூட இருக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இப்பயும் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் உயிரோட தான் இருக்கான். அதாவது ஏன்ஷியன்ட் வெப்பன்லாம் கேதர் பண்ணிட்டுருக்கான் அவனோட ரிவென்ஸுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடும் ஒரு டாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தேரி பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. இதை பற்றிலாம் நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் அண்ட் கொஞ்சம் தேரியை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே சொன்னோன்னா பார்க்குறதே 2-3 பேர், அந்த 2-3 பேரும் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க போல். சரி காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தியரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிட்டு போங்க. நானும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.